ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் குழம்பு பாய் வீட்டில் செஞ்சால் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக இருக்கும். வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் மெத்தடுங்க யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் 1 kg ஆட்டு குடல் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கடையிலேயே எல்லாமே எனக்கு கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆட்டு குடலுக்கு நம்ம கடையில் கழுவி கொடுத்துருந்தாலும் வீட்டில் நம்ம நல்லா இதுக்கு கொஞ்சம் மறுபடியும் கழுவிட்டு இதுக்கு நல்லா சுடுதண்ணியில் கொதிக்கிற சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நம்ம இதுக்கு போட்டு வேக வச்சோன்னா நல்லா அதனுடைய சுமலெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா சுடுதண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுருந்த குடலுக்கு இப்போ இதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு கொதிக்க விடலாம். நம்ம இதுக்கு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லாவே இது 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த தண்ணி நம்ம கடாசிடலாம், யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செய்யக்குள்ளே இதில் சுமலாம் இருக்காது. எதனா கிருமிநாசி இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். இப்போ நம்ம குக்கரில் இதுக்கு போட்டு வேக வைக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், இதுக்கு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி போட்டுக்கலாம். நம்ம தண்ணி 1லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் போட்டு நல்லாவே வேக வைக்கலாம். ஒரு 10 விசில் கொடுத்து வேக வச்சிங்கன்னா நல்லா பஞ்சாட்டம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நானே கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு 6 ஏலக்காய், 2 ஜவுந்திரி, 3 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 3 பட்டை, 6 லவங்கு. இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். குக்கிங் ஆயில். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா இந்த கரம் மசாலா இதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பொரியட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம், இதுவும் பொரியட்டும். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ஆம்லெட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணினா ரொம்ப சீக்கிரமாக வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கு வதக்கி விடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். சிம்மில் வச்சு இதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மசாலா போட போகிறோம், சிம்மில் வைங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ள நல்லாவே இந்த பவுடர் மசாலா ரோஸ்டட் ஆகிடும். நான் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் பொடியாக அரிஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி அரியக்குள்ளே சீக்கிரமாக தக்காளி வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சமாக இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க.
இதில் தண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி போட்டுங்க. அதிகமாக போட தேவையில்ல. இதுலேயே இந்த மாதிரி வதங்கினா நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பாருங்கள் நல்லாவே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ்க்கு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை நிமிஷத்துக்கு. இதில் வந்து தயிர் போடக்குள்ள இந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட்டோன்னா தயிர் பிரிஞ்சு வராது. ஒரு 2 டேபிள் ஸ்பூனே கெட்டியான தயிர் இதில் கலந்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தயிர் வந்து வேகிறதுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து தயிருக்கு வேக வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து ஆட்டுக்குடலுக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கக்குள்ளே இதில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா இந்த கிரேவியில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தான் இதில் வந்து தண்ணி இருந்துச்சு, நான் இதில் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக தூவிக்கலாம். இதுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்கு வந்து நல்லாவே வந்து இதுக்கு வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்ட இருந்து நல்லாவே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கக்குள்ளே இந்த மசாலாலாம் இந்த குடலில் போய்ட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகும். இப்போ இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துங்க. நீங்கள் வந்து வேக வைக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அதில் இருந்துச்சுன்னா தண்ணி பார்த்து சேருங்க, அதிகமாக போடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லாவே வந்து வேக வச்சுக்கிட்டோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக வந்து மல்லித்தழை மறுபடியும் தூவிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். இதனுடைய லிங்க்கு நான் வந்து இந்த சேனலுக்கு கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. நம்ம வந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் கரம் மசாலாவும் 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வேக வச்சுட்டோம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதனுடைய கிரேவியும் சேர்ந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கக்குள்ளே நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, ஃபேமிலியும் சாப்பிடுவாங்க. என்ஜாய் ஃபுட்.